இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் 23வது வசனங்களில் இயேசு ஒலிவ மலையில் செய்த பிரசங்கத்தில் கொடுத்த எச்சரிப்புகளை குறித்து நாம் பார்க்க முடியும். கடைசி காலம் நெருங்கி வருவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சமயத்தின் பெயரால் ஏமாற்றி வஞ்சிப்பவர்களை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்க முடியும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதாவது ஒரு சிலரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு, இயேசு என்கிற நாமத்தில் தான் வருவார்கள். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள். இயேசுவின் ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய போதனையானது அநேகரை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 9வது வசனத்திலும் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், அதாவது பாடுகள் இல்லை என்கிற பிரசங்கங்கள் இன்றைக்கு பெருகி வருகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இங்கே இயேசு சொல்லுகிறார், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அதாவது அநேகம் பாடுகளின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும் என்கிற காரியங்களை வேதம் தெளிவாக போதித்த போதிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக பவுலப்போஸ்தலன் பட்ட பாடுகள் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றின நாட்களிலும் தேவகுமாரனுக்கே அத்தனையான பாடுகளை நிறைவேற்றும்படியாக அவர்கள் கிரியை செய்கிற அந்த காரியங்கள் இருந்த போதிலும் இன்றைக்கு பாடுகள் இல்லை என்கிற பிரசங்கங்கள் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 21வது வசனம் 22வது வசனம் 23வது வசனங்களிலே இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அங்கே அநேகர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று பார்த்தோம். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எச்சரிப்பை ஒலிவ மலையில் அவர் இருந்து கொண்டு பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்கள் நெருங்கி வரும்பொழுது கள்ளத்தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் உலக மக்கள் மத்தியில் அதிகமாக தோன்றி கிரியை செய்து கொண்டிருப்பார்கள். இக்காலத்திலும் கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் உலகமெங்கும் விசுவாசம் குறைந்த நிலையிலேயே காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கும் வேதாகமும் கூறுகிற நீதிக்கும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை தியானிப்பதில்லை. அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறதற்கு தங்களை அர்ப்பணிப்பதில்லை. ஆனால் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களை நாடுகிறதை குறித்துத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். உறுதியான விசுவாசிகள் கூட வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த முரண்பாடான சத்தியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் புதிய போதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலை திருச்சபைகளில் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற 2 ஏற்பாடுகளிலே நமக்கு அநேக சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், நமக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதற்கு மேலாக புதிய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கப் போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் நூதனமாக சொல்லப்படுகிற காரியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் முரண்பாடாக சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கும் இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு ஆபத்தான நிலைமையை பார்க்கிறோம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று
பார்க்கிறோமே. அந்த நிலைமைத்தான் இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு பவுல் தன்னுடைய உடன் ஊழியனுக்கு எழுதுகிறார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7-8 எம்னே எம்பிரே மோசைக்கு எதிர்த்து நின்றவர்கள், ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விரண்டு பேருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். அதாவது இவர்கள் என்ன செய்வாங்க, பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுவார்கள் என்று அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன செய்வார்கள், சத்தியத்தை எப்பொழுது கற்றாலும் ஞாபகம் இல்லாதபடி இருக்கிறவர்களை உதவி என்கிற பெயர்களில் தங்களை பெற்றோர்களோட அதிகமாக கரிசனை செலுத்துகிறது போல அநேக ஊழியர்கள் திரும்ப திரும்ப இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் பேசி அவர்களை கைவசப்படுத்தி அவர்களை தவறான காரியங்களுக்கும் பாலிய இச்சைகளுக்கும் வழிநடத்தி அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகிற ஒரு ஆபத்தான நிலைமையை கொண்டு வந்து விடுவார்கள் என்கிற காரியத்தை குறித்தும் பவுல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பார்க்கிறோம். போதகர்கள் என்கிற பெயரிலே இன்றைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஜெபிக்கலாம் என்கிற பெயர்களிலே, தனிமையாக வசனங்களை தியானிக்கலாம் என்கிற பெயர்களிலே, உபவாசம் இருக்கலாம், இரவு நேரங்களில் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்கிற பெயர்களிலே அநேக இப்படிப்பட்ட தவறான உறவுகள் நடக்கிற ஒரு காலத்தில், ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:3 இன்னும் என்ன செய்கிறாங்க, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இவ்வாறு புரட்டு உபதேசங்களை போதிப்பவர்கள் கூட இன்றைக்கி சபை பிரிவுகளில் உயர்ந்த பதவிகளிலே காணப்படுகிறார்கள். இன்றைக்கு பைபிள் காலேஜில் கூட இவர்கள் இடம் பிடித்து போதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது புரட்டு உபதேசங்களை போதிக்கிற அந்த காரியங்கள் கட்டுக்கதைகளை தான் ரொம்ப தங்களுடைய சாட்சி, தாங்கள் அங்கே போனோம், அதை செய்தோம், இதை செய்தோம், சத்தியங்கள் அங்கே ஒன்றுமே இருக்காது. இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையும் அந்த அவர்கள் நின்று பிரசங்கிக்கிற அந்த பிரசங்க பீடங்களிலே உயர்த்தப்படாதபடிக்கு அவர்கள்தான் உயர்த்தப்படுகிற ஒரு காரியங்கள், அவர்கள் சொல்லுகிற கட்டுக்கதைகளுக்கு ஜனங்கள் செவியை அவர்கள் சாய்த்து சத்தியத்திற்கு விலகி போகிற ஒரு ஆபத்தான நிலை உண்டாகும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். கலாத்திய சபைக்கு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், முன் சொல்லது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து வந்த வேறொரு தூதனானது வேற நூதனமான உபதேசத்தை அவன் உங்களுக்கு போதித்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கன்னு சொல்லி பவுல் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வஞ்சனை என்னன்னா, பேதுரு எழுதுகிறார் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வரையிலும், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எதை குறிக்கிறது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்று சொல்லி உங்களை இந்த உலகத்தை அனுபவிக்காதபடிக்கு உங்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வாழ்கிறீர்களே, இந்த உலகம் உங்களுக்கு அனுபவிக்கிறதற்குத்தானே இருக்குது. நீங்கள் வயோதிப நாட்களில் ஆண்டவரை பின்பற்றி கொள்ள வேண்டியது தானே. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துருவார்னு சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு கூட காணப்படுறீங்களே. ஆனால் இன்னைக்கு நம்ம பிதாக்கள் எல்லாம் நித்திரையடைந்த பின்பும் கூட பிதாக்கள் காலத்திலையும் சொன்னாங்க, பிதாக்கள் காலத்திலையும் சொன்னாங்க இயேசு வருகிறார்னு சொல்லி. ஆனால் சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாக தானே இருக்குது. பாருங்கள், சூரியன் கிழக்கிலிருந்து அப்படியே மேற்க உதிக்குது, அங்கே சந்திரன் இரவு நேரத்தில் தோன்றுது, நட்சத்திரங்கள் தோன்றுது, உலகத்தில் எல்லாம் அப்படி நம்ம பார்த்த மாதிரி தானே இருக்குது. ஒரு மிகப்பெரிய காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் சொல்லும்பொழுது, ஆமாம் நம்மளும் கொஞ்ச நாள் உலகத்தை அனுபவித்தால் என்ன என்று சொல்லி ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை அவர்கள் நிர்விசாரமாக்கி அங்கே விசுவாசத்தை விட்டு விலகி உலகத்துக்குள்ளாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எச்சரிக்கையாக இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் மந்திரம், மாயாஜாலம், குறி சொல்லுதல்,
வானசாஸ்திரம், மாந்திரீகம், பில்லி சூனியம், சாத்தானினுடைய கொள்கைகள் ஆகியவற்றை செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அசுத்த ஆவிகள், பிசாசின் கிரியைகள் பன்மடங்காக பெருகிவிட்ட நாட்களிலே நாம் வாழ்கிறோம். 1 தீமோத்தேயு 4:1 சொன்னபடி அங்கே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். இத்தகைய தீய சக்திகளை எதிர்த்து நம்மை காத்துக்கொள்ள கிறிஸ்துவின் மேலே ஒரு அளவற்ற அன்பு, நிலையான உறுதியான விசுவாசம் ஆகியவற்றுடன் அவருடைய வார்த்தையின் சர்வ அதிகாரத்துக்கு நம்மை முழுமையாக நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையை பற்றிய தெளிவான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:16 சொல்லப்படுகிறபடி வஞ்சனையிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். மார்க்கு 13:5 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த சத்தியங்களை அதிகமாக நமக்குள்ளாக உள்வாங்கி கொள்ள வேண்டும். இதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறேன். இயேசு முன்னதாகவே அறிவித்திருக்கிறபடினால மிகவும் ஜாக்கிரதையாக நாம் வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 4:13-16 தீமோத்தேயுக்கு பவுல் அவர் நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும், வேதத்தை வாசிக்கிறதிலும், அந்த வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டதின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். வருமளவும் வாசிக்கிறதில், வேத வசனத்தின் மேலே இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருந்து அந்த வசனங்களை உட்கொள்ளுகிறவர்களாக, கேள்வினாலே வருகிற அந்த விசுவாசத்தை கடைபிடிக்கிறவர்களாக, முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய். நீ வஞ்சிக்காதபடி, நீயும் வஞ்சிக்கப்படாதபடி இருப்பதற்கு வாசிக்கிறதில், புத்தி சொல்லுகிறதில், உபதேசிக்கிறதில் ஜாக்கிரதையாயிரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை வாழுவோம். எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசுவே எச்சரிக்கிறார். கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறையில்லாமலே, குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.